வணக்கம் நேயர்களே. உலகமெல்லாம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் சமூக வலைத்தளங்களுடைய நன்மைகள் தீமைகள் மக்களிடையே பெரும் பாதிப்பு ஏற்படுத்துகின்றன. பெரிதாக நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மக்களால் தீமைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது தீய விடயங்கள் வந்து சேர்கிறது என்பதான கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது சில சமூக வலைத்தளங்கள் டிக்டாக் உட்பட சைனாவினுடைய சில சமூக வலைத்தளங்கள் செயலிகள் இந்தியா உட்பட பல நாடுகளால் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணங்கள் சீனாவினுடைய அனாமதிய விஷயங்கள் அல்லது சீனாவுடைய ஆக்கிரமிப்புகள் தங்கள் நாடுகளுக்குள் வந்துவிடக்கூடாது என்றதான விடயங்களும் அதற்கு காரணமாக அமைகின்றன. அந்த வகையில் இப்பொழுது இன்ஸ்டாகிராம் என்கின்ற சமூக ஊடகம் மக்களிடையே மிகவும் பிரபலியமாக காணப்படுகின்றது. இந்த பிரபலியமான சமூக ஊடகமான இன்ஸ்டாகிராம் பலருடைய தொடர்புகளை வைத்து பேணுவதற்கும் பலவிதமான போட்டோக்கள் மற்றும் இமேஜஸ் வீடியோக்களை ஷேர் பண்ணி கொள்வதற்கும் மிக துரிதமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. பிரபலங்கள் முதல் சாதாரணமான மனிதர்கள் வரையில் எல்லோருமே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய எல்லா விஷயங்களும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இலகுவான ஊடகமாக பயன்படுத்துகின்றார்கள். அந்த வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு இந்த இன்ஸ்டாகிராமுக்கு தடை விதித்திருக்கிறது. தங்கள் நாட்டில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது என்கிறதான ஒரு தடையை ஏற்படுத்தி இருப்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நாடு இது என்றால் துருக்கி நாட்டில் இன்ஸ்டாகிராம் இனி பயன்படுத்தவே முடியாது என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இன்ஸ்டாகிராமுக்கு 5 கோடி மக்கள் பயனர்கள் பாதிப்படைகிறார்கள். ஏனென்றால் துருக்கி நாட்டினுடைய மொத்த செலுத்தொகை 8.5 கோடி என்று கணக்கிடப்படுகிறது. அந்த 8.5 கோடி மக்களில் 5 கோடிக்கும் மேலானவர்கள் இன்ஸ்டாகிராம் பாவிக்கிறார்கள். இப்பொழுது அங்கே அதுக்கு தடை விதிக்கப்பட்டதனால் அவ்வளவு பயனர்களும் இப்பொழுது பாதிப்படைந்திருப்பதாக துருக்கி அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. அதே போல இன்ஸ்டாகிராம் நிறுவனர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தினால் துருக்கியில் இருக்கக்கூடிய மற்றைய பயன்படுத்தப்படுகின்ற சமூக வலைத்தளங்கள் என்ன மாதிரி தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுமா அல்லது அதற்கு மீதாவது தடை விதிக்கப்படுமா என்ற விஷயங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. இன்ஸ்டாகிராம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. துருக்கியில் அது பயன்படுத்துவது நாங்கள் உகந்ததாக பார்க்கவில்லை, அது ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொல்லி துருக்கி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் வெளிப்படையாக என்ன விடயம் தொடர்பாக அந்த பாதிப்பு வந்திருக்கிறது என்ற விடயத்தையும் துருக்கி அரசாங்கம் வெளிப்படையாக கூறவில்லை. சீனாவில் உருவாக்கப்பட்ட சில செயலிகள், சீனாவினுடைய சமூக வலைத்தளங்கள் இந்தியா உட்பட அமெரிக்கா உட்பட சில நாடுகளில் தடை செய்யப்பட்டதனுடைய விளைவு டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள் தடை செய்யப்பட்டதன் காரணமாக பல பயனர்கள் ஏற்கனவே தங்களுடைய கணக்குகள் முடக்கப்பட்டதனால் வருத்தத்தில் இருக்கின்றார்கள். அது பாவிக்க முடியாத நிலையிலும் இருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக வேறு செயலிகள் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் துருக்கியில் இன்ஸ்டாகிராம் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு என்ன மாதிரியான செயலிகள் உருவாக்கம் பெறும் அல்லது இந்த நாட்டினுடைய செயலிகள் பயன்படுத்தப்படும் என்ற விடயங்களும் இதுவரையில் சொல்லப்படவில்லை. பொதுவாக சமூக வலைத்தளங்களால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்றான ஒரு கருத்தை முன்வைத்து மட்டும் இப்பொழுது துருக்கி இன்ஸ்டாகிராமுக்கு தடை விதித்திருக்கிறது. இப்படி பார்க்க போனால் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இலங்கையில் எதற்கும் தடை இல்லாதவாறு எல்லா சமூக வலைத்தளங்களும் பாவிக்கப்படுகின்றன. உதாரணமாக யூடியூபிலிருந்து, முகநூலிலிருந்து, வாட்ஸ்அப்பிலிருந்து, மெசேஞ்சரிலிருந்து, வைபரிலிருந்து, இன்ஸ்டாகிராமிலிருந்து, டிக்டாக்லிருந்து எல்லாமே பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பயன்படுத்தப்படுகின்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக மாணவர்கள் உட்பட எல்லோரும் என்ன விதமான பயன்களை அடைகிறார்கள் அல்லது என்ன தீமைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்ற விடயம் தொடர்பாகவும் இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு இலங்கையில் கூகுள் என்ற ஊடகத்தை பயன்படுத்தி தேடப்பட்ட விடயங்களில் பொதுவாக இலங்கையர்கள் தேடிய ஒரு விடயமாக பாலியல் சம்பந்தமான பாலியல் தொடர்பான விடயங்கள் முன்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இளைஞர்கள், மாணவர்கள் முதல் கூகுளில் தேடிய ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுவதால் இவ்வாறு மக்கள் தங்களுடைய தேடுதலை ஒரு நன்மை பயக்காத விடயங்களுக்குள் நேரத்தை செலவழிப்பதனால் அல்லது அதை தேடி பார்ப்பதனால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்கின்ற பொழுது கூகுள் பாவனையாளர்கள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இலங்கை அதில் முன்னணியாக இருப்பதும் சொல்லப்பட்ட விஷயம். எனவே இவ்வாறு இருக்கிறதுக்காக கூகுளை இலங்கையில் தடை செய்ய முடியாது, அவ்வாறான ஒரு கொள்கையும் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இலங்கை பாதிப்படைந்திருக்கிறது என்ற விடயம் மட்டும் குறிப்பிடப்பட்டது. ஆனால் சில நாடுகளில் அப்படி பிரச்சனை இருந்தால் அதையே பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி வருகின்ற ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை தான் இப்பொழுது துருக்கி பயன்படுத்தியிருக்கிறது. தங்கள் நாட்டில் இன்ஸ்டாகிராம் பாவிக்க முடியாது என்பது. இதுதான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்த செய்தி. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.